Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பூர் ஆண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு நீர் நேரடியாக கலப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, கூடுதல் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது நொய்யலாரை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து உருவாகி நொய்யல் கிராமம் வரை சென்று காவிரி ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த திருப்பூர், கோவை, கரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களின் பிரதான ஆறாக இந்த நொய்யலாறு காணப்படுகிறது. இந்த ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய சாய சலவை பட்டறைகள் மற்றும் சாய ஆலைகள் மற்றும் அதாவது சாய பிளான்ட்டுகள் அப்படின்ற அந்த இதெல்லாம் நொய்யலாற்று அருகாமையிலே அமைந்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை திருப்பூர் அடுத்த மங்களம் பகுதி உள்ளது. அந்த மங்களம் அருகில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பாளையம் பகுதியை நொய்யலாறு கடந்து செல்கிறது. இந்த இடத்தில் அந்த சாய கழிவு நீரானது அந்த அவர்கள் அமைத்த அந்த குழாயிலிருந்து லீக்கேஜ் ஆகி அந்த சாயக்கழிவு நீர் நேரடியாக நொய்யலாற்றில் கலக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தின் தன்மையும் பெரிய அளவு பாதிக்கப்படுகிறது, நீரின் தன்மையும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக நொய்யலாற்றங்கரையை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலானோர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகளை நொய்யலாற்றில் மட்டுமே அந்த மேய்ச்சலுக்காக விடுகின்றனர். அந்த கால்நடைகளும் இந்த தண்ணீரை பருகுவதால் அதாவது கருத்தரித்தல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி கால்நடைகளும் அதிக அளவு பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நொய்யலாற்றில் நேரடியாக சாயக்கழிவுகளை கலப்பது குறித்து விவசாயிகள் பலமுறை, அதாவது திருப்பூர் வடக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் நேரடியாகவும் மனுவாகவும் கொடுத்தும் தற்போது வரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கூட வருவதில்லை என்ற குற்றச்சாட்டை விவசாயிகள் வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.